வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பேச இருக்கிற விஷயம் சந்தன கடத்தல் வீரப்பன் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு நிறைய காடுகளுக்குள் நிறைய சட்டத்தை மீறிய செயல்களில் ஈடுபட்டவர் என்ற குற்றச்சாட்டுக்குள்ளாக்கப்பட்டு 2004 அக்டோபர் 18 போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டவர். பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன சந்தன கடத்தல் வீரப்பன். இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். அவர் எப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறார்? இப்போ இருக்கிற சாதிய அமைப்புகள், சில அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, காடு காத்த காவலன், எல்லை காத்த மாவீரன், இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. இந்த அடைமொழிகளை கொடுப்பது யாருன்னா அரசியல் கட்சி. இதுக்கான காரணம், பின்னணி காரணம் என்ன அப்படின்னா, அவர் செய்த செயல்களை நியாயமா அநியாயமா, அது சரியா தவறா என்ற ஆய்வுக்குள் அவர்கள் செல்லவில்லை. அவர் சார்ந்திருந்த சாதியினுடைய வாக்குகளை பெறுவதற்கு, தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு இது போன்ற ஒரு பட்டங்களை அவருக்கு சூட்டி, இதை மக்கள் மத்தியில் புகுத்தி, நாங்கள் தான் இந்த சாதிக்கு ரொம்ப உரித்தானவர்கள், இந்த சாதியை புகழ்ந்து பேசுபவர்கள் நாங்கள் தான் என்று சொல்வதற்காக என்று அந்த சொல்பவர்களுடைய மதிப்பு அந்த சமூகத்தில் கூடுவது, அதன் மூலம் தேர்தல் அரசியல் வெற்றி பெறுவது என்பதற்காக மட்டுமே கட்டமைக்கப்படுவது தான் இந்த காடு காத்த காவலன், எல்லை காத்த மாவீரன் என்று. இதில் பெரிய ஒரு வருத்தமான பதிவு என்ன அப்படின்னா, சமூக விரோதிகளை சாதிய அடையாளத்தோடு பெரியாளாக்கிறது. அந்த நோய் ரொம்ப நாளாகவே தமிழ்நாட்டை பாதிச்சிருக்கு, இந்தியா முழுக்க இருக்குன்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறத பற்றி ஏன் பேசுகிறோன்னா, நாம் இங்கே இருக்கிறதுனால அதை பற்றி பேசுகிறோம். இன்னொன்று, இங்கு சாதியே ஒழிந்து விட்டது, இது சனாதனம் ஒழிந்த மாநிலம், பெரியார் மண் என்றெல்லாம் பேசி தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக, அரசியல் பிழைப்பிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இழிவான பிறவிகளை நோக்கி தான் இந்த கேள்வியை வைக்கிறேன். இன்னமும் சாதிய அடையாளத்தில் தான் வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன் என்று உங்களால் அறிவிக்கப்பட்ட, இது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு மனிதனை சாதி அடையாளத்துக்காக இது போன்ற பட்டங்களை சூட்டுகிறார்கள். காடு காத்த காவலன், எல்லை காத்த மாவீரன். இது எத்தனை ஆபத்தானது என்பது உங்களுக்கு தெரியாது. சுட்டு கொல்லப்பட்ட சமூக விரோதிகள் அத்தனை பேருமே ஒரு சாதி அடையாளத்தோடு தான் இருப்பார்கள். அத்தனை பேரையும் இப்படி அழைப்பீர்களா? இது எத்தனை ஆபத்தான போக்கு. அந்த மலை கிராமத்தில் வீரப்பனை விட அதிகமாக துன்புறுத்தப்பட்டது அந்த மலைவாழ் மக்கள். பேசுவோம் தொடர்ந்து.